என்னக்கா காலையிலே வந்த மாதிரி இருக்கு? ஆமா தம்பி, காலங்காத்திலே வேலையை பார்த்தா தானே சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். நீ காலையிலே வந்திருக்க, இல்ல 8-9 மணி போல தானே வருவ? உன் அண்ணன் எங்க? ஆமாக்கா, இன்னும் 2 நாள்ல அண்ணனுக்கு நிச்சயம் இருக்குல்ல, சொல்ல வருவோம். அதான் வீட்டுல சோழி நிறைய இருக்கு. காலையிலே வயல் வேலையை முடிச்சாச்சுன்னா அடுத்த சோழியை பார்க்கலாம் பார்த்தீங்களா? அதான். யாருக்கு? பூமாரிக்க நிச்சயம். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லலையே. டெய்லி பார்க்கவும் எடுக்கும், ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா நீ? இல்லக்கா, பூமாரிக்கு இல்ல, அண்ணனுக்கு தான் நிச்சயம் 2 நாள்ல. சொல்லக்கூடாதுன்னா இல்லக்கா, ஏதோ திடீர்னு நடந்துருச்சு. நாங்க வர நேரம் நீங்க இல்ல, நீங்க நிக்கிற நேரம் நாங்க வரல. இன்னைக்கு தானே உங்களே பாக்கேன், அதான் சொல்லுதேன். அண்ணனுக்கா நிச்சயம்? ஓ மாமா பொண்ணுக்கு இல்ல, பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. என்ன மாமா மவளுக்கா? இல்லக்கா, மாமா மவளுக்குலாம் இருக்கு இல்ல, அண்ணனுக்கு தான் நிச்சயம். அட இல்ல தம்பி, உங்க மாமா மவளுக்கு தான் நீ 2 நாள்ல பொண்ணு பார்க்க வராங்கன்னு உங்க மாமன் தான் சொன்னாரு. நேற்று சாயந்தரம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப அப்படி போனாரா, அப்ப நிறைய தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்ப என்னையா எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, இப்படி பொண்ணிய மாப்பிள்ளை பார்க்க வராங்கக்கா 2 நாள்ல அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எனக்கு தெரியும். உண்மையாட்டாக்கா சொல்லுதீங்க? அப்படி ஒன்னும் தெரிஞ்ச மாதிரி இல்லையாக்கா, மாமாவா சொன்னாரு? அட ஆமா தம்பி, நான் ஏன் போய் சொல்ல போறேன், உன் மாமன் தான் சொன்னாரு. சரிப்பா, வேலையை பார்க்க நேரம் இல்ல. சரிங்கக்கா, வேலையை பாருங்க. ஓஹோ, பொண்ணியாதான் வீட்டை விட்டு வெளியே விடாம இருக்காங்களா? இந்த கழுதை எதனால நம்மகிட்ட சொல்லுமே, ஏன் சொல்லாம இருக்கா? ஒண்ணும் விளங்கலையே. கடவுளே, இந்த அக்கா சொன்னது பொய்யா இருக்க கூடாதா? என்ன தம்பி, என்னாச்சு? காலையில சோழி செய்யணும் வந்துட்டு என்ன வச்சிட்டு இருக்க? இல்லக்கா, இல்ல, அண்ணன் வரேன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு இருக்கேன்க்கா. நீங்க போங்கக்கா, வேலையை பாருங்க. இந்த தம்பிட்ட நம்ம சொல்லியிருக்க கூடாது போல இருக்க. நல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாரு, சொன்னோன்னே முகம் சுண்டி போச்சே. சும்மையாவது இருந்தோம் இல்ல, நம்ம என்ன பொய்யா சொன்னோம்? உண்மையா தானே சொல்லுதோம். பொண்ணுகிட்ட போனை போட்டு பேசுவோமா? வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியலையே. ஒருவேளை போன மாமா எடுத்துட்டு இருந்தாருன்னா அதுக்குதான் அவ அம்மங்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பொய் சொல்லுதாளா? சரி, அண்ணன் அங்கதானே சொல்ல போயிருக்கு, வரட்டு. என்ன விஷயத்த கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போன போடலாம். இப்ப எதுவும் அவசரப்பட வேணாம். ஐயோ, நம்ம ஏன் அழுறோம்? யாருக்காகவும் அழுதது இல்லையே. ஐயோ, நம்ம கண்டே தண்ணி வர வச்சுட்டால. நானாடி உன் பிறத்தால அலைஞ்சேன், நீயா என் பிறத்தால சுத்தி சுத்தி அலைஞ்ச. இப்போ வீட்டுல வேற நல்ல மாப்பிள்ளைய பாத்துருக்காரோ, அதுதான் என்கிட்ட பேச மாட்டேங்கியா? இல்ல அத்தான்னு சுத்தி சுத்தி வருவியடி. அழ வச்சுட்டிய. நான் அழமாட்டேன் யாருக்காகவும். சரவணே யாருக்காகவும் அழமாட்டான். நானாடி உன் பிறத்தால அலைஞ்சேன், நீயா தானே அலைஞ்ச. அத்தான்னு அலைஞ்சிய. என் மனசுலயும் அன்புனா என்ன, காதல்னா என்னன்னு புரிய வச்சிய. இப்போ உங்க வீட்டுல ஓஹோ நல்ல டாக்டரும் கலெக்டரும் மாப்பிள்ளையா பாத்திருப்பாங்களா இருக்கும், அதுக்கு ஊன்னு சொல்லியிருப்ப. என்னைய கல்யாணம் பண்ணா இந்த விவசாய நிலத்தை விட்டா எனக்கு வேற என்ன தெரியும், படிக்க கூட இல்லைனா, அதுதான் என்ன வேண்டான்னு சொல்லியிருப்ப. உன் வீட்டுல பாக்குறவனு கல்யாணம் பண்ணதுக்கு தலையாட்டிருப்பியா இருக்கும். சரிம்மா, சரி, எங்க இருந்தா நீ நல்லா இரு. என் மாமாவா நீ கண்டிப்பா நல்லாதான் இருக்கும்னு நான் ஆசைப்படுதேன். ஏய் சரவணா, என்ன வெள்ளனத்தோடய வந்துட்ட? சாப்பிடவும் இல்ல, நீ காப்பியாச்சும் குடிப்ப, காப்பியும் குடிக்காம ஓடி வந்துட்ட. சரி வா, உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு வேலையை பாருயா வா. என்ன சரவணா, முகம்லாம் வாடி போயிருக்குது? ஓ காலையிலே வந்தியே அதனால அப்படி இருக்குதா? சரி சரி, சாப்பிட்டுட்டு வேலையை பாரியா.
வெயில் வேற மண்டைய புழக்குது. என்ன எது கேட்டாலும் வாயே திறக்க மாட்டுக்க. வா சாப்பிட வா. என்னாச்சுடா? என்ன சரவணா சொல்லு. உடம்புட முடியலையே என்ன சரவணா? என்னய்யா ஏன் முகவாடி இருக்கியே? என்னப்பா? இல்லம்மா, சாப்பாடெல்லாம் எனக்கு வேண்டாம். வயிறும் மனசும் ரொம்ப நிறைஞ்சு போயிருக்குமா, வேணாம் எதுவும். என்னய்யா சாப்பிடல? வா சாப்பிடு. என்ன 15 குடிச்சியா என்ன? ஆமாமா, ஆமா ஆமா, வயிறு நிறைஞ்சு போய் தான் இருக்கு. வேணாம், நீங்க கொண்டுட்டு போயிருங்க. ஐயா மெனக்கிட்டு கொண்டு வந்திருக்கேன், 2 வா சாப்பிடியா. வெயில் வேற மண்டையை புழக்குது காலங்காத்தலே. சாப்பிட்டுட்டு வேலை பாரு. அதையும் வேண்டான்னு சொல்லுதுல்ல, சொன்னா உங்களுக்கு புரியாது. சும்மா நோய் நோய்னு சொல்லிட்டே இருக்கீங்க. வேண்டாம், போங்க எடுத்துட்டு. உங்க சாப்பாடும் நீங்களும் தான். ஏன் சரவணா எரிஞ்சு எரிஞ்சு விழுத? என்னய்யா எதுவும் பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புறீங்களா என்ன? தலை வேற வலிக்குது. சத்த நேரம் இருந்துட்டு வரேன், நீங்க போங்க. ஏயா சாப்பாட வச்சுட்டு போட்டுமாயா, சாப்பிட்டுட்டு வாயா. வயித்த காயப்படாத சரவணா. வேணாமா, சாப்பாடு வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்கேன். சாப்பாடு சாப்பாடுன்னு கொண்டுட்டு போங்க. எங்க என்னமோ தெரியலையே, கோவத்துல நிக்கானே. என்ன பிரச்சனையோ என்னமோ சொன்னாதானே நமக்கு தெரியும். மனசுலயே வச்சிருந்தா என்கிட்ட தெரியும். ஐயோ, அம்மாட்ட வர கோவப்பட்டுட்டோமே. சரி, ஏன்டா சரவணா இப்படி இருக்குதே. சரி, அண்ணன் வரட்டு, கேட்டுட்டு எதுவும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கடையில மனசை போட்டு குழப்பாதடா. சீக்கிரம் வா, சிவரனை கொடுக்காத போல. நேரம் ஆயிட்டு பத்தியா? அதான் சீக்கிரம் கிளம்புன்னா எங்க நீ கிளம்புத? ஊருப்பட்ட நேரம் ஆக்குத. அம்மா நீங்க போங்க, நான் இப்ப வரேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன் இருக்கா கோயிலுக்கு. அதான் அவ்வளவு நானும் வரேன். நீங்க போய் உள்ள போய் சாமி கும்பிடுங்க. வா துளசி, ஃப்ரெண்டு வந்தா உள்ள வருவா. ஏன் இம்புட்டு தூரம் வரக்கூடியவளுக்கு உள்ள தெரியாம இருக்கா? இங்க எல்லாம் அப்படி நிக்க கூடாது. வா உள்ள போ. நீ போயேம்மா, வருவா. இப்போ வந்தோன்னு சேர்ந்தே வரனே. இருக்கட்டு, நீ உள்ள வந்து உட்காரு. வந்தா அவளும் வருவாள்ல, அப்புறம் சேர்ந்து வந்து நில்லுங்க. இப்படிலாம் வெளியே நிக்க கூடாது. 2 நாள்ல நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இப்படிலாம் தனியா நிக்க கூடாதுமா. வா உள்ள வந்து உட்காரு. உன் ஃப்ரெண்டு வந்தோன்னா 2 பேரும் சேர்ந்து உள்ள வாங்க. நான் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். சொன்னாவும் இந்த அம்மா கேட்காது, புரிஞ்சுக்கவும் தெரியாது. சரி உள்ள போவோம். சே, இன்னும் இவளை காணோம். மதன் சொன்னேன் தானே சொன்னான். சீக்கிரம் வர்றதுக்கா இம்பிட்டு நேரம்? நம்மளே பக்கத்து ஊர்ல இருந்து வந்துட்டோம். இவருக்கு இங்க இருந்து வர்றதுக்கு என்னவா? நமக்கு பார்க்கணும்னு இருக்கிற ஆர்வம் கூட இவருக்கு இல்ல. நம்மளா தேடி தேடி போய் பேச வேண்டியதா இருக்கு. சே, கோவமாதான் வருது. சே, எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இவளுக்கு நம்மளை பார்க்கணும்னு கொஞ்சம் கூட ஆசையே இல்லை. நமக்கு தான் ஆசையா இருக்கு அவளை பார்க்கணும் பேசணும்னு. இவருக்கு எண்ணமே இல்லை. ப்ளவுஸு கொடுக்குற சாக்கிலையாவது பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் இந்த அம்மா வேண்டான்னு சொல்லிருச்சு. சீக்கிரம் வரலாம்ல. அம்மா வர்றதுக்குள்ள அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசிட்டு இருக்கு. அதுக்கடையில இவங்க வந்தா 2 வார்த்தை பேசலாமேன்னு ஆசைப்பட்டா நடக்காது போல இருக்க. இப்பவே இப்படி கெஞ்ச வேண்டியதா இருக்கு. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் இப்படிதான் கெஞ்சணும் போல இருக்கு. வரட்டும், அவளை வச்சிருக்கேன் இன்னைக்கு. ஐயோ, அப்பதே வந்துட்டா போல இருக்குது. கோவப்படுவாள. சரி, எதையாவது சொல்லி சமாளிக்கலாம். துளசி, என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க? வந்துட்டாரு போல, கொஞ்சம் கோபமாவே நிக்கலாம். துளசி, என்ன கோவமா? கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அது இல்லாம மதன் இப்பதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணி சொன்னாரு. அது அப்புறம் தான் வேலையை முடிச்சுட்டு சட்டுன்னு கிளம்பி வரேன். கோவப்படாத துளசி. போங்க அங்கிட்டு. உங்க மேல நான் கோவமா இருக்கேன். எதுவுமே நானே உங்களை பார்க்கணும் நான் மட்டும்தான் நினைக்கேன். நீங்க நினைக்கவே இல்லை போல இருக்கு. அப்படி இல்லம்மா, எனக்கு உன்ன பார்க்கணும் பேசணும் ஆசையா தான் இருக்கு. எனக்கு தெரியாது. மதன் இப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணி சொன்னாரு. அப்புறம் தான் கொஞ்சம் முக்கியமா வேலை இருந்துச்சு. அதையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி ஓடி வரேமா. மன்னிச்சிருமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பதே வந்துட்டியோ? ஆமா, அப்பதே வந்து நிக்கேன். ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் பார்த்துட்டு போறாங்க. என்ன சோடிச்சுங்கன்னு வந்து நிக்காளேன்னு. நீ உங்களை தவிர எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. சரி சரி சரி, கோவப்படாத துளசி. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு உனக்கு, நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைலு, பூவு, ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு துளசி உனக்கு. இதுவும் நீ ஸ்டிச் பண்ணதா? போங்க, ரொம்ப அந்தாலும் ஐஸ்லாம் வைக்காதீங்க. இது என்னடா கொடுமை, உண்மையை சொன்னாலும் ஐஸ்ன்னு சொல்ற. அப்ப என்னதான் பேசுறதுக்கு உன்ட்ட. சரி கோவப்படாதமா, நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ல. ஆமா, அத்தை எங்க? இப்ப அத்தையை பார்க்க வந்தீங்களா என்ன பார்க்க வந்தீங்களா? ஐயோ, உன்னதாமா தாயை பார்க்க வந்தேன். இல்ல ஒத்தையில நிக்கிறையே, அதான் அத்தை எங்கன்னு கேட்டேன். அவங்க அங்க பேசிட்டு இருக்காங்க. அதான் பேசி முடிக்கிறதுக்குள்ள உங்களை பாத்துடலாமேன்னு இங்க வந்து அப்பதே நிக்கிறேன். அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு நிக்குது. இன்னைக்கு அளவு பிளவுஸ் தரக்கூடிய சாக்குல உங்களை பார்க்கலாம்னு நினைச்சேன். அம்மா நிச்சயத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. சரி, அதான் மதன்ட்ட சொல்லி விட்டேன். அவர் இருந்தாருன்னா சொல்லு சாயந்தரம் கோயிலுக்கு வர்றதுக்குன்னு. நீங்க இல்லையோ, அதான் போன் போட்டு சொல்லிருப்பானா இருக்கும்.
இல்லம்மா இல்ல, இன்னைக்கு காலையில நான் வீட்டுல இல்ல, காலையில கிளம்பிட்டேன், ஒரு ஆளை பாக்கிறதுக்கு போயிட்டேன். மதன் வந்தாரோ? சரி சரி, அது கூட எனக்கு தெரியாது, இனிதான் வீட்டுக்கே போகணும். அப்ப நீங்க சாப்பிடலையே இன்னும் மத்தியானம்? இல்ல இல்ல சாப்பிடலம்மா, கடையில கூட டீ குடிச்சேன், வடை சாப்பிட்டேன், அதே வயிறு ஃபுல்லா போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி அங்க இங்க சாப்பிட்டேன் இங்க சாப்பிட்டேன், வேலை இருந்துச்சு டீயை குடிச்சேன் வடையை சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், நான் துளசியவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. டெய்லி மத்தியானம் சாப்பிட வரணும், சாப்பிடணும், 2 பேரும் சேர்ந்துதான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன் பாத்துக்கோங்க. இப்போ இருந்துக்கிறதோடு நிப்பாட்டிக்கோங்க. இல்லம்மா, எப்பவும் அப்படிலாம் சாப்பிட மாட்டேன், டெய்லி வீட்டுல சாப்பிட போயிருவேன். இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் நீ வீட்டுல போய் சாப்பிட்டு எடுத்து வரணும்னா நேரம் ஆகும்ல, அதான் டீயும் காப்பியும் குடிச்சிருவோமே அப்படின்னு. என் தத்தையும் மாமா வந்தாங்களே, எல்லா வீட்டுக்கும் கூட்டிட்டு போனேன், சொன்னாங்களா? சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க. துளசி, நம்ம வீடு கட்டி இருக்க பத்தி அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க, வீடெல்லாம் ஏறத்தர முடிஞ்சது அப்படின்னு. அப்புறம் அந்த கிச்சன் இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் இப்போ மாடலர் கிச்சன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செட் பண்ணுங்க. நான் அப்பாடே சொல்லிதான் விட்டேன், எங்க வீட்லயும் அப்படிதான் செட் பண்ணிருக்கு. இப்பதான் பண்ணாங்க, எனக்கு ஆசைக்குதான் எங்க அப்பா பண்ணிருக்காங்க. இது நமக்குன்னு ஒரு வீடு கட்டுறீங்க, அது நமக்கு மாதிரி வேணும் மாதிரி இருக்கணும்ல. அதுவும் கிச்சனுங்கிறது நம்ம சாப்பிடுற இடம், நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தானே அழகா விதவிதமா சமையல் பண்ணலாம். அதனால எனக்கு கண்டிப்பா மாடலர் கிச்சன் வேணும், சரியாங்களே? அப்படியா மேடம்? சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடலாம். இன்னும் நம்ம நிச்சயத்துக்கு 2 நாள் தான் இருக்கு பாத்தீங்களா, நாள் போனதே தெரியல. இன்னும் 2 நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளை கழிச்சு அப்போ நம்ம நிச்சயம். ஆமா துளசி, நாள் போனதே தெரியல பத்தியா, நாள் என்ன பண்ணு ஓடிடுச்சு. நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் தேதி இப்படியா, இன்னும் ஒரு மாசம் இல்லையே, 10-20 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன 20 நாள்ல நாலு என்ன பண்ணு போயிரும். அப்புறம் நீ மாறி துளசி ஆயிருவ, அப்படித்தானே? ஆமாங்க, மாறி துளசி ஆயிடுவேன். நிறைய பிளான், நிறைய ஐடியாலாம் வச்சிருக்கேன். என்ன எல்லாரும் கூட்டிட்டு போகணும் சொல்லிட்டேன். சும்மா வேலை இருக்கலாம் என்று சொல்லக்கூடாது. டெய்லி இல்லாட்டாலும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது என்ன வெளியே கூட்டிட்டு போகணும். இப்பவுமே கண்டிஷனா? சரிம்மா, கூட்டிட்டு போறேன். ஆமா, ஏன் கண்டிஷன் போட்டுதானே குடும்பத்தை நடத்த முடியும். அதுவும் உங்கள்கிட்ட ரொம்பவே கண்டிஷன் போடணும். என்ன பாக்குறதுக்கே இம்புட்டு நேரம் ஆகியிருக்கு, கொண்டு போறணும் எனக்கே தெரியல. மேடம் ரொம்ப கண்டிஷன்லாம் போடுவீங்க போல இருக்கு. ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டா இந்த உடம்பு தாங்காது. பாத்துக்கோ துளசி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகா தெரியுது துளசி என் கண்ணுக்கு. நீ ரொம்பவே அழகா இருக்க. பரவாயில்ல, இதெல்லாம் கவனிக்கணும்னு தோணுதே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆமாங்க, இந்த ட்ரெஸ் நீங்க கேட்டீங்கல்ல, நான் தான் தச்சேன். நல்லா இருக்குதா? இந்த நகையெல்லாம் இப்பதான் திருப்புனாங்க நிச்சயத்துக்காக. அப்படியா? நல்லா இருக்க துளசி, என் கண்ணே போட்டு போல இருக்கு. போய் வீட்டுல சுத்தி போடு. என்னங்க நைட்டாவது போன் பண்ணுங்களேன். நைட்டுமா உங்களுக்கு போன் பண்ண முடியாது, பகலைக்குதான் வேலைன்னு சொல்றீங்க, நைட்டாவது போன் பண்ணலாம்ல. சரிம்மா, பண்ணுதேனே. தம்பி நானும் தான் படுத்திருப்போம், நான் பேசுறது இல்ல, அவன் ஏதாவது கிண்டல் அடிச்சுட்டே இருப்பான், அதையும் பாக்கேன். நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சாச்சுன்னா என் குழந்தைனாரு தன்னால இருந்துச்சு ஓடிடுவாரு. இன்னைக்கு வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். போன் பேசினா என் தம்பி எந்திரிச்சு போயிடுவான்னு எனக்கு தெரியும், அதே நான் உனக்கு போன் பண்ணது இல்ல. பாவம், நானும் இன்னும் அவனும் எத்தனை நாள் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண போறோம் சொல்லு. சரியான வானத்தை போல ஆனந்தம் படம் குரூப் போல, இதெல்லாம் எப்படி நான் திருத்தி கொண்டு வர போறேன் எனக்கே தெரியல. என்னம்மா என்ன சொன்ன? ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லங்க, ரொம்ப நல்ல தம்பி அண்ணன் பாத்தீங்களா. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஐயோ, அம்மா வராங்க. என்ன துளசி, இவங்கதான் நீ சொன்ன சிநேகிதியோ? இல்லம்மா, அது வந்து மாப்பிள்ள இந்தாங்க விபூதி எடுத்துக்கோங்க.